வணக்கம் டிவி. என்ன ஜெய் மாதிரி இருக்கா மாதிரி இருக்கு. இல்ல ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. ஆ. சரி அதான் அப்படியே சோகம். சரி ஒரு டீ போடலாம். டீயா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேணாம். வாயா நீ வேற டீ குடுக்குற சுகம் பொண்டாட்டி கூட கொடுக்க மாட்டான். என்னய்யா இப்படி சொல்றீங்க? வாயா ஒரு டீ போடலாம். வாயா. சரி எங்க டீ சாப்பிடுறதுக்கு? அந்த இந்த கடைக்கு போலாம், நிஷா டீ ஸ்டால் போலாம். நிஷா டீ சாலா? மார்க்கெட் மணியில இருக்கு. ஐயா அங்கயா? மாஸ்டர் எப்போ வாயில பான்பராக்கே போட்டுட்டு இருப்பாப்லையே, அந்த பான்பராக்க தான் டீலயும் இருக்குமே, அங்கயா? நான் வரலப்பா. சரி விடுப்பா, அதுல வேற இன்னொரு கடைக்கு போலாம்பா. ஆ. அந்த திருப்பதில மோனோபிரியான்னு ஒரு கடை இருக்குப்பா. மோகன பிரியாவா? மோனோபிரியா டீ ஸ்டால். ஆமா, நான் வர போர்டு பாத்திருக்கேன். ஆ. அங்கயா? அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவான்னு பாத்திருக்கியா? அங்க பாரு போட்டு இது பண்ணிட்டே இருப்பாப்ல. அங்க சக்கரை இருக்கு இல்லையா, அதுல சால்ட் தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த கடையில் போய் டீ குடிக்கிறக்கா நான் வரேன். சரி இருப்பா, அந்த கடைலாம் இல்லப்பா. இந்த திருப்பதில பார்த்தா இன்னொன்னு ஒரு சாய்னு ஒண்ணு இருக்கும்பா, அங்க போலாம்பா. சாய் சாப்பிட்டா சோ அது இதுக்கு மேலயா? மாஸ்டர் சட்டையே போட்டிருக்க மாட்டான். இங்க இப்ப இப்படி டீயை போட்டுட்டு இப்படி பண்ணுவாப்ல, இங்க டீயை போட்டுட்டு இப்படி பண்ணுவாப்ல, அப்பப்ப இப்படி கூட பண்ணுவாப்ல. எப்படி அந்த கடையில போய் டீ சாப்பிட முடியும்? யோசிக்க மாட்டீங்களா? சரி விடுப்பா, இந்த கடையில வேணாம்பா. அப்படியே போய் லேட் பண்ண நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் சாப்பிடாம அது பெரிய டீ கடையா இருக்கும், அங்க சாப்பிடலாமா? அது பேர் தெரியல, கடை பேர். சரி நீட்டா இருக்குமா? நீட்டா இருக்குமோ வளையமா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த கடை பாத்திருக்க, ஒரு பெருசா ரெட் கலர்ல போர்டு எல்லாம் போட்டு நிறைய கும்பலா இருப்பாங்களே அங்க? அங்கதானே. சரி ஓகே போலாம். சரி ஓகே போலாமா? இந்த பாரு எவ்வளவு பெரிய கடை பாரு, எவ்வளவு கூட்டம் நிக்குது பாரு. ஆமால டீ மாஸ்டர் பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா இருக்காரு பாரு. மாஸ்டர் என்ன டீ? யோ அந்த ஆளு கப்ப கழுவாம போடுறாயா? சரி பேப்பர் கிளாஸ் மாஸ்டர், பேப்பர் கிளாஸ்ல போடுங்க டீ. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். என்னையா? அதுல வேக்சின் இருக்கியா, அது சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா மெழுகாயிரும்யா. அது பேப்பர் கிளாஸ் வேணாயா, கப்பை மட்டும் கொஞ்சம் கழுவி போட சொல்லி. மாஸ்டர் கப்பை நல்லா கழுவிட்டு சுத்தல போற மாதிரி போடுங்க. மாஸ்டர் ஹாட் வாட்டர்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரம்பா, போடுப்பா. போதுமா? உன் கூட டீ குடிக்க வந்தேன் பாரு. இல்லப்பா, இந்த மாதிரி வந்து சரி விடு, அந்த பஜ்ஜி சாப்பிடுறியா பாரு, பேப்பர்ல அவங்க குடுக்குறாங்க பாரு. ஆயில் என்னைக்குள்ள ஆயில் தெரியாது. அதுவும் பாரு சாதா நியூஸ் பேப்பர்ல இப்படி பண்றாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல உள்ள அந்த எழுத்து எல்லாமே அந்த பஜ்ஜில இருக்கு பாரு. நான் அவர் வச்சிருக்கிற பாரு, பஜ்ஜில இருக்கா இல்லையா? ஆமா, அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான், தீஞ்சு போயிரும். அப்படியே எழுத்து மைசூர் பண்ணுறியா அப்படியே? அது வேண்டாமா? பஜ்ஜி போண்டாலாம் வேணாம். சரி டீ மட்டும் குடிச்சு போலாம். சரி போ, என்ன பண்றது? ஏன் சொல்றேன்னு தெரியுமா? சொல்லு என்ன பண்ற. முதல்ல வந்துட்டு ஒரு டீ சாப்பிட போறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நீட் அண்ட் கிளீனா இருக்கா, ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அங்க டீ போடக்கூடிய மாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஹைஜீனிக்கை கரெக்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு பார்க்கணும். முக்கியமா இப்ப நிறைய கடைகள்ல வந்துட்டு இந்த கப் அந்த முன்னாடி போறதுல அந்த என்ன பாய்லர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்ப யாரும் பயன்படுத்துறதே இல்லை. அதனால கப்பெல்லாம் வந்து ஹாட் வாட்டர்ல கழுவுறதே இல்லை. அதனால கூட இன்ஃபெக்ஷன் வருது. அதனால மாஸ்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஹாட் வாட்டர்ல தான் கழுவணும் தமிழர் அப்படின்றத சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா ஓரளவுக்கு நோய்களை தடுக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த வாட்டி நான் டீ குடிக்கிறது தடுக்கணும், உன் கூட வர்றதை தடுக்கணும்.